எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரையை வச்சு சூப் செய்யறது எப்படி அப்படின்றத பத்தின பதிவு. வாங்க இந்த முடக்கத்தான் சூப் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். முடக்கத்தான் கீரை, பலூன் வைன் லீவ்ஸ், அதாவது முடக்கத்தான் கீரை, செஸ்மி ஆயில், நல்லெண்ணெய், வாட்டர் தண்ணி, சால்ட் உப்பு, பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், உங்களுக்கு தேவைப்பட்ட சீரகமும் இதிலே சேர்த்துக்கலாம், பொடிச்சு சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா தாளிக்கிறப்ப போடலாம். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா சீரகமும் சேர்த்துருக்கேன். அதாவது பெப்பர் அண்ட் கியூமிக் பவுடர், மிளகு மற்றும் சீரகத்தூள், க்ரஷ்டு கார்லிக், நசுக்கிய பூண்டு, கிரேட்டட் ஜிஞ்சர், துருவிய இஞ்சி, சாப்டு சாலட்ஸ், சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கியது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி காயட்டும் ஈரம் இல்லாம. சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சியையும் பூண்டையும் போட்டுக்கலாம். திருகின இஞ்சி, நசுக்கின பூண்டு ரெண்டத்தையும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ நல்லெண்ணெய் இல்லைன்னா பட்டரும் வெண்ணெயும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட பயன்படுத்தலாம், அது உங்க விருப்பம். இல்லை என்கிட்ட நல்லெண்ணெயும் இல்லை வெண்ணெயும் இல்லைன்றப்போ வீட்டில் என்ன எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ அதை கூட பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் பூண்டு சவக்க வரட்டும். கொஞ்சம் பூண்டு சவக்கட்டும். பூண்டு சகக்க ஆரம்பிக்குது. அப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு கிண்டுங்க. கொஞ்சம் வெங்காயம் வணங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா முடக்கத்தான் கீரையை போட்டுப்போம். கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்க, சுத்தம் பண்ணி ஆஞ்சு நறுக்கி வச்சிருக்க முடக்கத்தான் கீரையை போட்டு கொஞ்சமா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா மிளகு சீரகத்தூள், இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். இதுதான் இந்த முடக்கத்தான் சூப்புக்கு தேவையான இது தாளிப்புகள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இறக்குறப்போ உப்பு போட்டால் போதும்.
ஒரு கொதி வந்துடுச்சுன்னா சிறு தீயில வச்சிடலாம். தண்ணி ஊற்றுறப்போ தீயை ஏற்றி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே சிறு தீயில வச்சிடுங்க. சிறு தீன்றதை விட மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. அந்த முடக்கத்தான் கீரையில் இருக்க சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். பாருங்க, கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும் மிதமான தீயிலே. மிதமான தீயில வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கொதிச்சுட்டா இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். நிறையா போட வேணாம், உப்பு கொஞ்சமாகவே போட்டால் போதும். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு ஒரு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். உப்பு போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பவுலில் ஊற்றி பரிமாறி சுவைக்க வேண்டியதுதான். இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பு தான். ஏன்னா இந்த மழை காலங்களில் பனிக்காலங்களில் என்ன ஆகும்னா இந்த மூட்டு வலியெல்லாம் ரொம்ப இருக்கும், ஜுரம்லாம் வரும். அதுக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான சூப்பு இந்த முடக்கத்தான் சூப்பு. நீங்களும் இந்த முடக்கத்தான் சூப்பை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள். இந்த முடக்கத்தான் கீரை கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கிறதுனால பசங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த முடக்கத்தான் கீரையை எடுத்துகிட்டு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா சுவை நன்றாக இருக்கும்.